ஹாய் வெல்கம் டு மாஹிஸ் vlog. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி FirstCry ஆப் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பேபிக்கான எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து மோஸ்ட்லி அதில் கிடச்சிடும். இப்போ அவங்க அதில் ஆக்டிவிட்டி கிட்டுமே வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்டெல்லிகிட் இது முன்னாடியே வந்துடுச்சு. பட் நான் மாஹிக்கு வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த கிட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டெல்லிகிட்டில் வந்து 2 இயர்ஸ்லேருந்தே அவங்க ஆக்டிவிட்டி கிட் வந்து செல் பண்ணுறாங்க. 2 இயர்ஸ்லேருந்து 6+ இயர்ஸ் வரைக்குமே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் FirstCryல போய் இன்டெல்லிகிட்னு டைப் பண்ணாலே வந்து உங்களுக்கு எல்லாம் வந்துடும். ஜஸ்ட் இல்லை ஸ்க்ரோல் பண்ணாலுமே அவங்களே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளானாகவும் வந்து பண்ணிக்கலாம். 3 months 6 months இருக்குது. இல்லாட்டி இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போதும் அப்படின்னாலும் நீங்கள் பாக்ஸஸாக நீங்கள் தனித்தனியாக கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பாக்ஸஸ் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ட்ரையல் பேக் அண்ட் கிஃப்ட் பேக்குமே வந்து அவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாக்ஸ் தான், ப்ரைஸுமே வந்து கம்மி தான். அதில் வந்து 2 to 3 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். தென் இதில் நிறைய தீம்ஸ் இருக்குது. முக்கியமாக எனக்கு வந்து 3 to 4 இயர்ஸில் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் எக்ஸ்ப்ளோரர் தீமும் மெரைன் சொல்லிட்டு ஒரு தீம் இருந்தது. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு இது மாஹிக்கு வாங்கி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுவுமே நான் கண்டிப்பாக வாங்கி தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு கொடுக்கும்போதே மாஹி ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஆக்டிவிட்டி கிட்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து வேலைக்கு போகிற மாமிஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி குழந்தைங்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற டைமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுலேயும் ஏதாச்சும் ரெடி பண்ணி டீச் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கிட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு சில மாமிஸ்க்கு வந்து எந்த ஏஜ்க்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறது ஸோ அப்படின்னே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. அவங்களுக்குமே இது நல்லா யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மாஹிக்கு யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மாஹி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்டெல்லிகிட்டை அவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை படிச்சிட்டாலே போதும் உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்க எல்லா டவுட்டுமே வந்து கிளியர் ஆகிடும். தென் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூடவே ஒரு ஸ்டார் ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பாக்ஸில் வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி வந்து ஒரு 1 monthக்கு வந்து ஷெட்யூல் பண்ணி நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்குறதுங்கிறது அந்த கேலண்டரில் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. வீக் 1ல் ஃபர்ஸ்ட் டேக்கு இந்த ஆக்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. அது பக்கத்துலேயே வந்து ஸ்டாரை வந்து நம்ம வந்து ஒட்டி விடணும். குழந்தைங்க வந்து அந்த ஒரு ஆக்டிவிட்டியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டார் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து DIY ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. 4 ஆக்டிவிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் DIYs தான். அப்புறம் வந்து 5 to 8 இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு புக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து 10 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்குது. அப்புறம் 10 ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் ஐட்டம் வச்சே பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே வந்து 1 by 1 ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் DIY ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு நேம் பிளேட் க்ரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஹவுஸ் தீம் செலக்ட் பண்ணதுனால எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணியிருக்கு. இதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பேஸ் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் ஆல்ஃபபெட் ஷீட், கிளே, ஸ்கெட்ச் பென்ஸ், க்ளூ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா பேஸ் பிளேட்டில் வந்து ஸ்கெட்ச் பென்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அதை யூஸ் பண்ணி வந்து குழந்தைங்களை கலர் பண்ண வைக்கணும். தென் ஆல்ஃபபெட் ஷீட்டில் வந்து கிளேவை வந்து நல்லா ரோல் பண்ணி வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வைப்போம்ல, ஒன்று நம்ம கிட்டோட பேரவே இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நேம் வைக்கணும். ஸோ அந்த நேமை வந்து ஸ்பெல்லிங்கை வந்து லெட்டர்ஸை வந்து குழந்தைங்களை வந்து கெஸ் பண்ண வைக்கணும். கெஸ் பண்ண வச்சு அந்த ஆல்ஃபபெட் ஷீட்டில் வந்து கிளேவை வந்து நல்லா மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ண வைக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிட்ட அப்புறம் வந்து அதை ஒரு 1 டேக்கு அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா ட்ரை ஆகிடும். பட் நீங்கள் யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்க கிளே பார்த்தீங்களா, அதை வந்து டைட்டாக மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் எடுத்துகிட்டு இல்லைனா ரொம்ப ட்ரை ஆகிடும். தென் அந்த ட்ரையான லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பேஸ் பிளேட்டில் வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிடணும். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். அதில் ஏதாச்சும் நம்ம ஒரு ரோப் மாட்டி அதை வந்து வால்லையோ இல்லை டோர்லேயோ எங்கேயாவது நம்ம ஹேங் பண்ண விட்டுக்கலாம். இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க எல்லா ஆக்டிவிட்டிக்குமே தனித்தனியாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. நீங்கள் அதில் படிச்சுக்கலாம். செகண்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்படியே ஒரு வீடு செட்டப் மாதிரியே இருந்துச்சு. கிச்சன், லிவிங் ரூம், பெட்ரூம், வாஷ்ரூம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா போர்டில் தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து மிரர், மைக்ரோவேவ், டெலிவிஷன் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதை ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டாட் வெல்க்ரோ ஸ்ட்ராப்பும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. தென் ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து ஃபோம் அண்ட் போர்டில் மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. மாஹிக்கு இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து வந்து ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் ஒரு சில இடத்துல கொஞ்சம்
அங்கங்கே நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்கில் புதுசாக ஒன்று கொடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் தெரியும், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் தெரியாததை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க, அவங்க போக போக வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் இதுவுமே வந்து ஹவுஸ் ரிலேட்டடாக தான் இருந்தது. டஸ்ட்பின் ஆக்டிவிட்டி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. 2 கலரில் கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா வெட் வேஸ்ட் அண்ட் ட்ரை வேஸ்ட் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட்டு டோக்கன்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த டஸ்ட்பின்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி எது வெட் வேஸ்ட்டு எது ட்ரை வேஸ்ட்டுங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த டோக்கனுமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. பிக்சர்ஸும் நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. குழந்தைங்க ஈஸியாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லித்தர மாதிரி இருக்கும். ட்ரை வேஸ்ட் எது வெட் வேஸ்ட் எதுன்னு நல்லா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தென் வந்து அவங்களை கரெக்டாக வந்து அதில் இன்சர்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் கன்ஃபியூஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த டோக்கன்ஸில் பேக் சைட் பார்த்திங்கன்னா வந்து வெட் வேஸ்ட்லாம் வந்து க்ரீன் டாட் மாதிரி ஒன்று இருக்கும். ட்ரை வேஸ்ட்னால் வந்து ப்ளூ டாட் மாதிரி இருக்கும். டோக்கனோட பேக் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்டிவிட்டியுமே வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தென் இதில் கடைசியாக இருக்க டிஐஒய் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா லாக்ஸ் அண்ட் கீஸ் தான். நிறைய போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த போர்டில் வந்து டிஃப்ரெண்ட் மாடலில் வந்து நிறைய ஹவுசஸ் கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ணுற மாதிரி கீ எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் அது குழந்தைங்களுக்கு ஒரு நல்லாவே ஒரு எஃபெக்டிவான ஆக்டிவிட்டி. பிகாஸ் அந்த கீஸ் எல்லாம் நீங்கள் பாருங்களேன், எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். பட் அதில் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதில் பேட்டர்ன் மேட்சிங், அவுட்லைன் மேட்சிங், விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து நல்லா டெவலப் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய டூப்ளிகேட் கீஸுமே இருக்குது, எக்ஸ்ட்ரா கீஸுமே இருக்குது. போர்டு வந்து கம்மியாக இருக்கும், பட் கீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ குழந்தைங்க இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். பட் இருந்தாலும் இது அவங்க பண்ணுறதுனால நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். தென் லாஸ்ட் 5 to 8 ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா முன்னே நான் சொன்ன மாதிரியே வந்து ஒரு புக், 10 ஃப்ளாஷ் கார்ட்ஸ், 10 ஒர்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. இது 3லேயுமே வந்து அந்த ஹவுஸ் தீம் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஷீட்லலாம் நிறைய கவுண்டிங் ஆக்டிவிட்டீஸ், மேட்சிங் ஆக்டிவிட்டீஸ் டிஃப்ரெண்ட்டாக நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க. புக்லேயுமே சரி அதுலேயுமே ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே புதுசாக இருந்தது. மஹிக்கு நான் கொடுக்கும்போது அவங்க எதுவுமே போரிங்காக ஃபீல் பண்ணல, எதுவுமே வேண்டான்னு சொல்லலை. எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிட் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் மந்த்லி ஒரு பாக்ஸ் வாங்க முடியாட்டாலும் ஜஸ்ட் ஒரு பாக்ஸாவது ஏதாவது ஒரு தீமாவது வாங்கி கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த ஆக்டிவிட்டி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டியும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.